மலைக்கு மலை அழகா மலைய சுத்தி தோப்பழகா மலைக்கு மலை அழகா மலைய சுத்தி தோப்பழகா மலை மேலே வாழுகின்ற மாயழகேக்கு ஏழு மலை வாசாங்கி எங்கள் குலகேசா திருப்பதி மலை வாசா ஜெகம் புகழும் ஸ்ரீனிவாசா மலை மேலே வாழுகின்ற மாயழகன் கண்ணனுக்கு மலை மேலே வாழுகின்ற மாயழகன் கண்ணனுக்கு மாமதுரை சீமை பார்க்க மனதிலையும் ஆசை கொண்டார் கடந்த மலை காடு அது ராக்கு வீடு பல மோதிரும் சொல்ல நாம் பார்க்க போற மேல தீர்த்த கரைக்கு சென்று தேவி ராக்காய தாங் வாங்கி தீர்த்த கரைக்கு சென்று ராக்காய தாங் வாங்கி தீர்த்தகர காவலம்மா தென்பாகி சென்று வரையா ஏழு மலை வாசாங்கி எங்கள் குலகேசா திருப்பதி மலை வாசா ஜெகம் புகழும் ஸ்ரீனிவாசா. வணக்கம் நண்பர்களே, சிற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்பான அழைக்கும். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அழகர் கோயில். இன்றைக்கி அழகர் கோயிலில் தேரோட்டம் நடக்கும்போது இந்த தேரோட்டத்தை பார்க்க வந்திருக்கோம். மக்களும் பயங்கரமான கூட்டம் வந்துருக்காங்க. இங்கே எங்கே வந்திருக்குன்னா அழகர் கோயில் வந்திருக்கோம். அழகர் கோயில் தேரோட்டம் பார்க்க போகலாம் வாங்க. இதுதான் அழகர் கோயில். நம்ம தேரோட்டத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் தேரோட்டம் தனி வீடியோ போட்டோம். அது நீங்கள் தேரோட்டம் பார்க்கணும் அப்படின்னா அது தனியாக வீடியோ இருக்குது. அதே 18ஆம் படி கருப்பு பற்றி பார்க்கணுன்னு சொன்னால் அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த தேரோட்டம் மற்றும் 18ஆம் படி கருப்பை தவிர மீதி உள்ள சாமி உள்ளே போய் சுந்தராச பெருமாள் கோயில் சாமி கும்பிட்டது மீதி எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கதான் அழகர் கோயிலுடைய மலை வெளியிலேருந்து பார்த்தா எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க இந்த அழகர் கோயிலை பற்றி நம்ம பார்க்கலாம். அழகர் கோயில் என்ற திருமாலிருஞ்சோலை, இதுக்கு பேர் இன்னொரு பேர் திருமாலிருஞ்சோலை என்று ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட அழகர் பெருமாள் கோயில் தான் இந்த அழகர் கோயில். மதுரை மாநகர மையத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அழகர் கோயில் திருமால் கோயிலாகும். இது 108 வைணவ திவ்ய தேச திருப்பதிகளுள் அதிகமாக பாடல்கள், அதாவது 129 பாடல்கள் பெற்ற 3ஆம் திவ்ய தேசம் இந்த அழகர் மலை. ஆடு வச்சுருக்காங்க. எதுக்காக ஆடு வச்சுருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து வாங்கிட்டு சாமிக்கு வெட்டுவாங்களாங்க. அதனால தான் ஆடு நிறைய ஆடுங்க விற்கிறாங்க. ஒரு 10 கிலோ ரேஞ்சில் உள்ள ஆடு வந்து 1000 ரூபா, சாரி 10,000 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 கிலோ ரேஞ்சில் உள்ள ஆடு கூட 10,000 ரூபா. இங்கே நிறைய ஆடு இருக்காங்க. காரணம் என்னங்க, இங்கேருந்து ஆடு வாங்கிட்டு போய் கோயிலுக்காக வந்து இங்கே வெட்டுவாங்க. அதனால இங்கே ஃபுல்லாக இவ்வளோ ஆடு இருக்குது. இங்கே மக்கள் அல்வா நிறைய பெரிய பெரிய அல்வா வச்சுருக்காங்க. பீமபுஸ்ரி ஹல்வா இப்போ அழகர் கோயில் நுழைவாயில் வந்திருக்கோம். சரி, ஹிஸ்ட்ரியை கண்டினியூ பண்ணுவோமே. தமிழ் சங்க இலக்கியங்கள் சிலப்பதிகார போற்றும் இத்திருத்தலம் சோலைமலை, திருமாலிருஞ்சோலை, மாலிருங்குன்றம் என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இந்த அழகர் மலை நங்கள் குன்றம் என்று அழைக்கப்படும் வட்ட வடிவ கருவறையில் இறைவனாகிய பெருமாள் ஸ்ரீ பரமசுவாமி என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். உற்சவமூர்த்தி அழகர் பெருமாள் அல்லது சுந்தராச பெருமாள். இங்கே சாப்பாடு, இங்கே சமைச்சு சாப்பிட்றாங்க. கறி வெட்டி சாப்பிட்றாங்க.
தேரோட்டம் முடிஞ்சது. தேரோட்டம் முடிஞ்சு இப்போ கோயிலுக்கு போய்கிட்டு போகிற ஒரு வழி தான். கோயிலுக்கு போகிற வழியில் இந்த பொண்ணு ஒரு சாகசத்தை பார்த்தேன். உண்மைக்கு அருமையாக இருந்தது. பாருங்களேன், சின்ன வயசுலேயே ஒரு ப்ராக்டிஸோட இங்கே பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பண்ணும். ஒரு கயரில் நடக்குது, அப்புறம் வந்து ஒரு தட்டில் நடக்குது, அப்புறம் வந்து முழி வச்சு நடக்குது தட்டில் வச்சு. பயங்கரமான ப்ராக்டிஸு. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸாக யாராலையும் எதையும் ஜெயிக்க முடியும். இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுதுனாக்க, இந்த பொண்ணு சின்ன பொண்ணு இந்த மாதிரி ஒரு சாகசம் பண்ணும்போது ஏன் நம்மளால் ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில் அப்படி ஒரு வருது. கண்டிப்பாக இந்த பொண்ணு பண்ணுறது உண்மையாக பயங்கரமான ப்ராக்டிஸ். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு சொன்னாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். கொட்டுமடி செல்வம் தூரைய பிரிச்சு கொட்டுமடிய கண்டோம் திரண்டு வந்தோம் மதுரை வந்தோம் அழக வாழியவே கண்டோம் அழகர் கண்டோம் மகிழ்வு கொண்டோம் மதுரை வாழியவே கண்டோம் உணர்ச்சி கொண்டோம் எழுச்சி கொண்டோம் இதய வாழியவே தத்தோம் தகிட தத்தோம் பாடி ஆடுகவே தத்தோம் தகிட தத்தோம் பாடி ஆடுகவே.
கள்ளழகரு கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க. நம்ம கள்ளழகரு கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க. பல்லாக்கு ஏறி மாமதுரை நோக்கி, பல்லாக்கு ஏறி மாமதுரை நோக்கி கிளம்புறாரு. படமெல்லாம் பாராரு மீனாட்சி கல்யாணம் நடத்தி வைக்க அழகரு வேணும். தங்கச்சி மீனாட்சி கல்யாணம் நடத்தி வைக்க அழகரு வேணும். கள்ளழகரு நம்ம கள்ளழகரு, கள்ளழகரு கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க. நம்ம கள்ளழகரு கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க. குளம் வந்து சந்தோஷமா சேர்ந்துட்டாரு அழகரு. எதிர் சேவ முடிஞ்சு ராத்திரி தங்க கிளம்பிட்டாரு அழகரு. வெட்டி பேரு சப்பரத்தில 1000 பொன் சப்பரத்தில அழகரு ஆண்டாளு மாலை அணிஞ்சு பட்டாட உடுத்திருப்பாரு.
அழகர் வரும் கண் கொள்ளா காட்சிய பாரு வெள்ளம் கொடிக்கும் வைகையாறு மனுஷங்களா ஓடும் பாரு ஜனங்களோட சந்தோஷம் ஆர்ப்பாட்டம் அமகலமாகும் ஜனங்களோட சந்தோஷம் ஆர்ப்பாட்டம் அமகலமாகும் கள்ளழகரு நம்ம கள்ளழகரு கள்ளழகரு கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க நம்ம கள்ளழகரு கிளம்பிட்டாரு பார்க்க நம்ம கள்ளழகரு கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க திருமணம் முடிஞ்ச சேதி கேட்டு திரும்பிட்டாரு அழகரு பண்டிகூரை நோக்கி பயணம் போக கிளம்பிட்டாரு அழகரு ஓடிக்கிட்ட இருப்பாரு ஒரு மண்டபமா கூடு சனம் கூட வர போய்கிட்ட இருப்பாரு பின்னதிர மன்னதிர பானவெடி வேடிக்கையோடு விடிய விடிய கொண்டாட்டம் கொலாகல காட்சி பாரு கரையில் செங்கழுக்கு சக்கரையில் ஆராதன நல்ல பித்தரையில் செங்கழுக்கு சக்கரையில் ஆராதன கள்ளழகரு நம்ம கள்ளழகரு கள்ளழகரு கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க நம்ம கள்ளழகரு கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க பெரிய வாச்சான் வாயில், அதாவது இந்த வாயிலுக்கு உள்ளே போனாக்க சுந்தராச பெருமாள் கோயிலுக்கு உள்ளே போகலாம். நம்ம தேரோட்டம் பார்த்துட்டு 18ஆம் படி கருப்பு பார்த்துட்டு நம்ம எங்கே போகிறோன்னா இப்போ சுந்தராச பெருமாள் கோயிலை பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம், பார்த்துட்டு வருவோம். பார்க்கலாமா? வாங்க. இந்த கோயில் பாண்டிய மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள், மதுரை நாயக்க மன்னர்கள் ஆகிய பல மன்னர்களால் இத்திருக்கோயிலுக்கு பல திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க. மலை குன்றுகளில் வாழும் சமணர்கள் மதுரையை சுற்றிலும் இருந்த யானமலை, கீழவளவு, அரிட்டாப்பற்றி, பெருமாள் மலை, அதாவது நாகமலை புதுக்கோட்டை பக்கத்தில் முத்துப்பட்டின இடத்துல பெருமாள் மலை ஒன்று இருக்குது. ஏன்னா பல இடங்களில் வாழ்ந்தது போன்று அழகர் மலையில் இருந்து 3 மைல் தொலைவிலும் சிறிய அளவில் வாழ்ந்துள்ளனர். இப்போ எங்கே வந்திருக்குன்னா சுந்தராச பெருமாள் கோயில் சாமி கும்பிட போகிறோம். வாங்க உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வருவோம். சேஷனோட வாகனத்தில் தேனூர நோக்கி கிளம்பிட்டாரு அழகரு முனி சாபம் தீர்ந்திட கருடனோட கிளம்பிட்டாரு அழகரு ராமராயர் மண்டபத்தில் கோடி சனம் காத்திருக்க தசாவதார சேவையோடு முத்தங்கி சேவை தந்து அழகரு தேசத்திலே மறுபடியும் கிளம்பிட்டாரு. மாமதுர வீதிகள்லாம் கலக்கி விட்டு கிளம்பிட்டாரு. அசிலாம மதுரசனம் மயங்கி மயங்கி நிக்குது பாரு. மனசிலாம மதுரசனம் மயங்கி மயங்கி நிக்குது பாரு. இப்போ பார்த்துக்கிறீங்களா, இவர் கிருஷ்ணாதி நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அப்புறம் கோயில் கலை சிறப்புகள் என்ன அப்படின்னா, மூலவரின் கருவறை மீது எழுப்பப்பட்டுள்ள சோமசந்த விமானம் வட்ட வடிவமானது. ஆரியன் மண்டபத்தில் கொடுங்கைகள் மற்றும் இசைத்தூண்கள் உள்ளன. திருக்கல்யாண மண்டபத்தில் நரசிம்மர் அவதாரம், கிருஷ்ணன், கருடன், மன்மதன், ரதி, விக்ரமன் அவதாரம், இலக்குமி, வராகமூர்த்தி ஆகிய பெயர்களை கொண்ட
கற்தூண்களில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் கால சிறப்பு படைப்பாகும். வசந்த மண்டபத்தில் ராமாயணம் மற்றும் மகாபாரத நிகழ்ச்சிகளை சித்தரிக்கும் அழகிய ஓவியங்கள் உள்ளன. கிளம்பிட்டாரு அசிலாம மது ரசனா மயங்கி மயங்கி நிக்குது பாரு. மனசிலாம மது ரசனா மயங்கி மயங்கி நிக்குது பாரு. கள்ளழகரு நம்ம கள்ளழகரு கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க. பல்லாக்கு ஏறி மாமதுரனோ. வணக்கம் நண்பர்களே, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா அழகர் கோயில், சுந்தர பெருமாள் கோயில். அங்கே உள்ள உட்காந்துருக்கு சுந்தர பெருமாள் கோயில். பல்லாக்கு ஏறி மாமதுர நோக்கி. பல்லாக்கு ஏறி மாமதுர நோக்கி கிளம்புறாரு. பரமெல்லாம் பாரி பாரி வழங்குறாரு. மீனாட்சி கல்யாணம் நடத்தி வைக்க அழகர் வேணும். தங்கச்சி மீனாட்சி கல்யாணம் நடத்தி வைக்க அழகர் வேணும். பட்டி தொட்டி பற பறக்க சித்திரானல் பறக்க ஐயன் கொட்டி பறக்க வாராரு. பட்டி தொட்டி பற பறக்க சித்திரானல் பறக்க ஐயன் கொடி பறக்க வாராரு. வாராரு அழகரு வாராரு. வாராரு அழகரு வாராரு. வாராரு அழகரு வாராரு. வாராரு அழகரு வாராரு. மதுரை மனம் குளிர ஐயனோட குதிரை நம்ம கண்ணு எதிர. நெல் வந்து போடுறாங்க. இந்த பக்கம் விளைஞ்சதெல்லாம் வந்து கோயிலுக்கு வந்து காணிக்க போட்டால் நல்லது நடக்கும்னு நினச்சி நெல் நிறையா போடுறாங்க பாருங்க. நெல், பருத்தி, நெல் பருத்தி போட்டது இங்கேருந்து எடுத்து போனால் நல்லது அப்படின்னு சொல்லி இங்கேருந்து எடுத்துன்னு போகிறாங்க. மேட்டு கிருஷ்ணன் சன்னதி. மேட்டு கிருஷ்ணன் சன்னதியில் தான் வந்து நவதானியம் போடுறது. இவங்களை சொங்கு சோளம் இவங்க இது பூரா நெல் தான். இதுபுறம் வந்து மக்கள் நெல் போட்டுருக்காங்க ஃபுல்லாகவே. சொங்கு சோளம் செலுத்தும் இடம். இங்கே கடலை எடுத்துருக்காங்க. பலதானியம் செலுத்துமிடம், கம்பு செலுத்துமிடம், மிளகாய் வத்தல் செலுத்துமிடம். இதாங்களே மிளகாய் வத்தல் செலுத்துமிடம். இங்கே போகிறோம். எவ்வளோ மிளகாய் போட்டிருக்காங்க பாருங்க. உள்ளுக்குள்ள நிறையா மிளகாய் போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே தான் கம்பு போடணும். கம்பு உள்ள பலதானியம் செலுத்துமிடம் போடுறாங்க. பஞ்சு என்னென்னமோ போட்டிருக்காங்க. இதை பலதானியம் செலுத்துமிடம். நெல்லெல்லாம் பாருங்க. மக்கள் வந்து காணிக்கையாக செலுத்திய நெல் எல்லாமே பண்ணுறாங்க. விறகு, நெல் எல்லாமே காணிக்கையாக செலுத்துகிறாங்க. வானம் பூமி வேர்த்திருக்கும். கண்கள் கோடி பூத்திருக்கும். வைகை யாரே காத்திருக்கும். நம்ம சாதி சனம் எங்கும் கூடி நிற்கும். பட்டி தொட்டி பற பறக்க
சித்திரானல் பறக்க ஐயன் கொட்டி பறக்க வாராரு பட்டி துட்டி பறக்க சித்திரான பறக்க ஐயன் கொடி பறக்க வாராரு வாராரு அழகரு வாராரு வாராரு அழகரு வாராரு வாராரு அழகரு வாராரு வாராரு அழகரு வாராரு கோவிந்தா கெட்டுத்துக்கு கிட்டு கிட்டுங்க நிலதெல்லாம் அடி முழங்க ஐயன் பரியேறி வாராரு எட்டத்துக்கு கிடுகிடுங்க மேலதாடி முழங்க ஐயன் பரியேறி வாராரு வாராரு அழகரு வாராரு வாராரு அழகரு வாராரு வாராரு அழகரு வாராரு வாராரு அழகரு வாராரு எங்க ஊரு எங்கு வீரம் உச்சி சூடு ஏறும் தண்ணி பீச்சி வாரம் எங்க கஷ்டமெல்லாம் தீரும் குறவி ஏறி குறை தீர்க்கும் அழகர் அழக பார்க்க சொக்கும் மதுரை மண்ணு எல்லா ஈழ எங்க கூட்டங்களை கட்டி ஆட வைக்கும் கெட்டுத்துக்கு கிட்டு கிட்டுங்க நிலதெல்லாம் அடி முழங்க ஐயன் பரியேறி வாராரு எட்டத்துக்கு கிடுகிடுங்க மேலதாடி முழங்க ஐயன் பரியேறி வாராரு வாராரு அழகரு வாராரு தங்க குதிரை ஏறி வாராரு பச்சை நிற பட்டுடுத்தி வாராரு எங்க பாவங்களை தீர்த்து வைக்க போறாரு அடந்த மலை காடு அது ராக்கிருக்கு வீடு பழமுதிரும் சொல்ல நான் பார்க்க போற மேல அந்த பழமுதிரும் சொல்ல நான் பார்க்க போற மேல ஏழுமலை வாசாகி எங்கள் குலகேசா திருப்பதி மலை வாசா ஜெகம் புகழும் ஸ்ரீனிவாசா திருப்பதி மலை வாசா ஜெகம் புகழும் ஸ்ரீனிவாசா சுக்ரி திருமதிலாந்தங்க மர சோலைகளா சுக்ரி திருமதிலாந்தங்க மர சோலைகளா தெங்க மர சோலைக்குள்ளே தேவி அவ ராக்காயம்மா ஏழுமலை வாசா. நண்பர்களே, இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் நம்ம சேனல் சிற்றலாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. எங்கள் குலகேசா திருப்பதி மலை வாசா ஜெகம் புகழும் ஸ்ரீனிவாசா மாமர சோலைகளாம் மந்திகளின் கூட்டங்களாம் மாமர சோலைகளாம் மந்திகளின் கூட்டங்களாம் மந்திகளின் கூட்டத்திலே மங்கையந்தர காயமா அடந்த மலை காடு அது ராக்கிருக்கு வீடு பழமுதிரும் சொல்ல நாம் பார்க்க போற மேல அகந்தமலை சொங்குகளா அந்த ரமா தீர்த்த தொட்டி அகந்தமலை சொங்குகளா அந்த ரமா தீர்த்த
தொட்டி அங்கிருந்து தீர்த்தவர் ஆத்தாவாக்கு சக்தியால ஏழு மலை வாசாகி எங்கள் குலகேசா திருப்பதி மலை வாசா ஜெகம் புகழும் ஸ்ரீனிவாசா அந்த மலை சோங்குகளாம் ஆளிரங்க பொய்கைகளாம் மடந்த மலை சோங்குகளாம் ஆளிரங்க பொய்கைகளாம் அந்த மலை ஆளுகின்றார் அழகு மலை மாய கண்ணன் அடர்ந்த மலை காடு அது ராக்கருக்கு வீடு பழம் மோதிரும் சொல்ல நாம் பார்க்க போற மேல